Hi everyone, welcome back to our channel Sathya Super Samayal. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரூம் ஒரு வால் டெக்கரேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த கான்செப்ட்க்கு நான் வச்சுருக்க நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வால் ஆஃப் மெமரிஸ். ஏன்னா நம்ம லைஃப்பில் நடந்த நல்ல நல்ல மொமெண்ட்ஸ் எல்லாமே ஃபோட்டோஸாக கலெக்ட் பண்ணி நம்ம ஒரு வாலில் வைக்க போகிறோம். நம்ம சேனலில் போட்டிருந்த டெஸ்க் டூர் வீடியோலேயே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் இந்த வால் வந்து எம்டியாக இருக்குது, இதில் வந்துட்டு டெக்கரேட் பண்ணணுன்னு. அதுதான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அண்ட் இந்த இமோஜி வால் ஹேங்கரை நான் வேறு பிளேஸில் ஃபிட் பண்ண போகிறேன். இதில் வந்து நம்ம ஃபேரி லைட்ஸ் யூஸ் பண்ணுறனால நீங்கள் செலக்ட் பண்ணுற வாலில் ப்ளக் பாயிண்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த வால் ஆஃப் மெமரிஸ் பண்ணுறக்காக நம்மளுக்கு தேவைப்படுற திங்ஸ் எல்லாம் வந்து இதுதான். ஃபர்ஸ்ட் பொருள் பார்த்தீங்கன்னா இந்த கலர் ரோப். நான் வந்து இதில் எல்லோ கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். எல்லோ லைட்ஸ் யூஸ் பண்ணுறனால இதில் நிறைய கலர்ஸ் கூட அவைலபிளாக இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த உட்டன் கிளிப்ஸ். ஸோ ஃபோட்டோ வந்து நம்ம வாலில் ஸ்டிக் பண்ண போகிறது கிடையாது. ஸோ வாலும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதுக்காக நம்ம வந்து இந்த உட்டன் கிளிப்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா சாட்டன் ரிப்பன். நான் முன்னாடி காமிச்ச எல்லோ ரோப் மட்டும் யூஸ் பண்ணாமல் நம்ம காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த சாட்டன் ரிப்பனும் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம கான்செப்டோட மெயினான விஷயம் ஃபேரி லைட்ஸ். நான் வந்து ப்ளக்இன் மாடல் வாங்கியிருக்கேன். இதிலே பேட்ரி ஆப்ஷன் கூட இருக்குது. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ். நம்மளோட லைஃப்பில் நடந்த ஃபேவரட் மொமெண்ட்ஸ் எல்லாமே கேப்சர் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ நான் பிரிண்ட் பண்ணுறதுக்காக ஜூமின் ஆப் யூஸ் பண்ணேன். இதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக நம்ம வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு போக போக வீடியோவில் சொல்கிறேன். இந்த வால் ஆஃப் மெமரிஸ்க்கு வந்து நம்ம அவுட்டர் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த சாட்டின் ரிப்பன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் செலக்ட் பண்ண வாலில் பார்த்தீங்கன்னா 2 ஆணி ஆல்ரெடி ஃபிக்ஸ்டாக இருக்குது. அதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரைட் சைடில் இருக்க ஆணியில் வந்து நான் நாட்ஸ் போட்டு டை பண்ணிக்கிறேன். இந்த சாட்டன் ரிப்பனை விட நான் காமிச்ச அந்த எல்லோ கலர் ரோப் வந்து காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால நம்ம வந்து பார்டர்ஸில் மட்டும்தான் அது யூஸ் பண்ண போகிறோம். ரைட் சைடு வந்து நான் டை பண்ணிட்டேன். இப்போ இந்த ரிப்பனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டு லென்த் பார்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லெஃப்ட் சைடும் நம்ம நாட்ஸ் போட்டுக்கலாம். இந்த டாப் லேயர் தான் பேஸ் லேயர், ஃபவுண்டேஷன் மாதிரி. ஸோ மற்ற ரோப்லாம் நம்ம இதில் தான் கட்ட போகிறோம். ஸோ இதை நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிக்கோங்க. இதோட க்ளோஸர் வியூ இப்போ நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஆணிலையும் நம்ம இந்த ரிப்பன் கட்டியாச்சு. அடுத்ததான் நான் சொன்ன மாதிரி பார்டர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த எல்லோ கலர் ரோப் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்கிட்ட இருந்த ரோப்பை வந்து நான் 2ஆக கட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஒரு ஹாஃபும் லெஃப்ட் சைடு ஒரு ஹாஃபும் டை பண்ணிக்கிறேன். சாட்டின் ரிப்பன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 20 rupees அண்ட் எல்லோ கலர் ரோப்போட காஸ்ட் வந்து 50 rupees. இது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஒயிட் ரிப்பன் நிறையா யூஸ் பண்ணுறோம். அண்ட் எல்லோ ரோப் வந்து பார்டர்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். எல்லோ ரோப்ஸ் வந்து நான் பார்டரில் டை பண்ணிட்டேன். சென்டரில் வந்து இன்னும் 2 லேயர் வந்து நம்மளுக்கு வேணும். அதுக்காக நான் வந்து ஒயிட் ரிப்பன்ஸ் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் 4 வெர்டிக்கல் லேயர்ஸ் இருக்க போது. ஒவ்வொரு லைன்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம 6 ஃபோட்டோஸ் ஹேங் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 24 ஃபோட்டோஸ் தேவை. இந்த ரிப்பன்ஸ் அண்ட் ரோப்பில் நான் லேட்டராக ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் ஹேங் பண்ணக்கப்புறமா அந்த ரோப்போ இல்லை ரிப்பனோ வந்து அங்கங்கே தான் நம்மளுக்கு தெரிய போகுது. அதுவும் நம்ம ஃபேரி லைட்ஸ் ஆட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிக்னிஃபிகண்ட்டாக அந்த ரோப் எங்கேயுமே நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம ஃபுல்லாக கூட ஒயிட் சாட்டன் ரிப்பனே யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இன்னுமே காஸ்ட் ரொம்ப கம்மியாகும். நான் 20 rupeesக்கு வாங்கின இந்த ஒரு சாட்டன் ரிப்பன் பண்டில் வச்சு நம்ம ஃபுல்லாக டை பண்ணிடலாம். ஸோ 50 rupees பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னுமே கம்மியாகும். சென்டர் 2 லைனும் நான் வந்து ஒயிட் ரிப்பன் வச்சு டை பண்ணிட்டேன். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு வந்து 4 லேயர்ஸ் வந்துடுச்சு. லாஸ்ட் ஃபியூ ஸ்டெப்ஸுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம பிக்சர்ஸ் ஹேங் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உட்டன் கிளிப்ஸ் வச்சு தான் நான் ஹேங் பண்ண போகிறேன். எந்த செல்லோ டேப்ஸ் ஸ்டிக்கர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இந்த பிக்சர்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஜூமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நம்ம வந்து எந்தெந்த பிக்சர்ஸ் பிரிண்ட் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணோன்னா அவங்க அதை வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் கார்ட்ஸாக பிரிண்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க. இந்த பிக்சர் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் பிக்சர்ஸும் நல்லா திக்காக இருக்கும், நம்மளுக்கு பெண்ட் ஆகாது. ஆல்ரெடி நான் வந்து ஒரு 2 times இதில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த ஜூமின் ஆப் இல்லாட்டினா இதே மாதிரி வேறு ஏதாவது ஆப்ஸில் வந்து பிக்சர்ஸ் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி தராங்க அப்படின்னா நீங்கள் அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம்.
பட் இந்த ஆப்பெல்லாம் யூஸ் பண்ண வேணாம் நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த வால் ஆஃப் மெமரிஸ் பண்ணுறப்போ நான் யூஸ் பண்ண ஆல்டர்னேட்டிவ் ஐடியாவை உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் எனக்கு வேண்டிய பிக்சர்ஸ் எல்லாம் நான் பேஜ் பை பேஜ் அலைன் பண்ணிட்டேன். அந்த டாக்குமெண்ட்டை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் ஷாப் போயிட்டு ஜிஎஸ்எம் ஷீட்டில் வந்து கலர் பிரிண்ட் அவுட் எடுத்தேன். பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கப்புறம் நான் பிக்சர்ஸ் எல்லாம் கட் பண்ணி யூஸ் பண்ணேன். இதில் ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி வந்து இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. ஒரு 80% அந்த அளவுக்கு தான் அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் எல்லா ஃபோட்டோஸும் வந்து ஒரே சைஸ்லேயும் நம்மளுக்கு வந்து கிடைக்காது. அண்ட் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ திக்காக இருக்காது. அந்த ஜிஎஸ்எம் ஷீட் வந்து இதை விட கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும். ஸோ அது பெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் நான் அப்போ பண்ணப்போ வந்து பிக்சர்ஸ் எல்லாம் டபுள் சைட் டேப் போட்டு வாலில் ஒட்டினேன். ஸோ அது வந்து பெண்ட் ஆகலை. ஸோ இப்போ வந்து வால் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி உட்டன் கிளிப்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கேஸில் வந்து பிக்சர்ஸ் திக்காக ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக அது ஹேங் பண்ண முடியும். உங்களுக்கு இதில் எந்த வே ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளே பிடிஎஃப் பண்ணி கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து கட் பண்ணும்போது இந்த பிக்சர்ஸ்க்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற காஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னுமே கம்மியாகும். ஜூம் இன் ஆப்பில் நான் வாங்கினப்போ இதுக்கு வந்து 129 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ் எல்லாமே நான் ஹேங் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு லைன்லேயும் 6 ஃபோட்டோஸ் நான் வந்து ஹேங் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கும்போது டிஃபால்ட்டாகவே நம்மளுக்கு 24 ஃபோட்டோஸ் கிடைக்கும். ஸோ அதை நான் வந்து 4ஆக பிரித்து இந்த மாதிரி 6 ஃபோட்டோஸ் ஒரு லைனில் ஹேங் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபோட்டோஸ் ஹேங் பண்ணும்போது ஒரே லைனாக நீங்கள் ஹேங் பண்ணாமல் இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக ஹேங் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம வந்து ஃபேரி லைட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே எல்லோ கலர் ஃபேரி லைட்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அதில் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் மல்டி கலர்ஸ் கூட இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேரி லைட்ஸை ஹேங் பண்ணுறது உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். லைட்ஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். நீங்கள் தம்ப்நெயிலே நைட் வியூ பார்த்துருப்பீங்க. ஸோ நைட் டைமில் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஃபேரி லைட்ஸ் மட்டும் நம்ம போடும்போது எல்லோ கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு சூதிங்காக இருக்கும் மற்ற கலர்ஸை விட. நான் வாங்கின இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அண்ட் மல்டி கலர்லாம் இருந்தது. பட் அந்த பிரைட் கலர்ஸ் வேணான்னு சொல்லிட்டு தான் நான் எல்லோ லைட் வாங்கினேன். ஸ்டார்டிங்லேருந்தே இந்த வால் ஆஃப் மெமரிஸ் பண்ணுறக்காக நான் எல்லோ லைட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைமும் நான் வந்து எல்லோ லைட் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆன்லைனில் நான் பார்த்தப்போ இதோட ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. 200 300 அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் ஆன்லைனில் வந்து இதை வாங்கலை. இந்த ஃபேரி லைட் பார்த்திங்கன்னா நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். அங்கே இதோட ப்ரைஸ் வந்து 40 rupees தான் போட்டிருந்தாங்க. ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு ஆன்லைன் ப்ரைஸோட கம்பேர் பண்ணும்போது. பட் இது யூஸ் பண்ணப்போ இதோட குவாலிட்டி வந்து நல்லா இருந்தது. நான் வந்து ஃபேரி லைட்ஸ் ஃபுல்லாக ஹேங் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நான் எப்படி ஹேங் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு லைன்லேயும் வந்து ஃபேரி லைட்ஸ் வர மாதிரி தான் நான் ஹேங் பண்ணியிருக்கேன். இன்னொரு டிப் என்ன அப்படின்னா, அதில் இருக்க அந்த எல்இடி லைட்ஸ் வந்து 2 ஃபோட்டோஸ்க்கு நடுவில் வர மாதிரி பார்த்து நான் வந்து ஹேங் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அது நம்ம லைட் போடும்போது அந்த வெளிச்சம் வந்து ஃபோட்டோவில் படும். இந்த எல்இடிஸ் எல்லாம் வந்து மூவ் ஆகாமல் அந்த ஃபோட்டோஸ்கிட்டே இருக்கிறதுக்காக நான் வந்து உட்டன் கிளிப்ஸை வந்து அதோட வயர்லேயும் சேர்த்து நான் வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி பண்ணுறனால அந்த வயர் வந்து டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. பட் இப்படி பண்ணால் மட்டும்தான் அந்த எல்இடி லைட்டோட வெளிச்சம் வந்து நம்ம ஃபோட்டோஸில் விழுகும். அப்போ நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து ஃபோட்டோ அண்ட் எல்இடி வயரை சேர்த்து வச்சு செல்லோ டேப் போட்டு ஸ்டிக் பண்ணி கூட ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான், எல்லா ப்ராசஸுமே ஓவர் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரிசல்ட் பார்க்குறதுக்கான டைம். இந்த ஃபேரி லைட்ஸை வந்து நான் ஆல்ரெடி ப்ளக்இன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மார்னிங் வியூ. மார்னிங் டைமில் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மெயின் லைட்ஸ் ஆஃப் அண்ட் இப்போது ஃபேரி லைட்ஸ் ஆன். ஸோ இதான் வந்து நைட் வியூ. நைட் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வால் ஆஃப் மெமரிஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கும். இந்த வீடியோ போடுறதால நான் உங்களுக்கு எக்ஸாஜுரேட் பண்ணி சொல்லலை. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஃபீல் பண்ணதை தான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்னைக்காவது வந்து பேட் டே இருக்கிறப்போ, நீங்கள் டவுனாக இருக்கப்போ, நம்ம லைஃப்பில் நடந்த எல்லா குட் மூமெண்ட்ஸையும் இந்த வால் ஆஃப் மெமரிஸில் பார்க்கும்போது தனி பாசிட்டிவிட்டி நம்மளுக்கு வரும். கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் இதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து உங்களுக்கு புரியும். நம்மளே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணும்போது அதுக்கான ஹாப்பினஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலே ஜாஸ்தி. இந்த வால் டெக்கர் பண்ணுறக்காக நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸோட ரேட்டெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன்.
இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 289 ருபீஸ். நான் ஆல்ரெடி டைட்டிலில் மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி இந்த வால் டெக்கருக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் பிலோ 299 தான். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.